என்னதான் கடை மேலே கஷ்டப்பட்டு வேலையை பார்த்து டயர்டாக போனாலும் கிடைக்கிற சின்ன சின்ன கேப்பில் இடப்பட்ட நேரத்தில் இப்படி அணியத்தில் உட்காந்து நம்ம நைட்டி கிட்ஸ் அங்காடிகளை சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு ஐயா, அதுக்கு அளவே இல்லை. இவங்கெல்லாம் வந்து 80s கிட்ஸு, இவர் நைட்டி கிட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 2K கிட்ஸா? இல்லை, வாழ் ரொம்ப வயசான இருக்குக்கா. எத்தனை நாள் பிறந்த தப்பி? 29. அப்போ 90s கிட்ஸ் தானே? அப்போ சரி, 90s தான். அப்போ டோட்டலாக இங்கே இருக்க எல்லாருமே 90s கிட்ஸ் தான். எங்கள் அங்காடியை பாருங்க, அந்த பொடி உருண்டை இல்லை ஒரு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போலாம் வந்து பேசுகிற எல்லா பேரும் பேக்கரி ஐட்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்ற ஐட்டங்களெல்லாம் பாருங்களேன். இதான் பாருங்க, கேடுங்க சாமி. இங்கே பாருங்க, அந்த அப்போ கல்கோண மாதிரி இருக்கு இருக்கு சரியா? அப்படியே வச்சுக்க, இந்த கல்கோண மாதிரியே இருக்கு. இங்கே பாருங்க, முறுக்கு சின்ன பிள்ளை அங்காடி, அப்போ உள்ள முறுக்கு இதுதான் இப்போ சாப்பிட்டுக்கு இருக்கா. ஆட்களை பார்த்தீங்களா எல்லாம் வந்து 90s 80s பாய்ஸில் இருக்கு. உள்ள காற்று நல்லா அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது வேலையை முடிச்சுட்டு இப்படி தான் சாப்பிட்ற சந்தோஷம் தாங்க. இதில் நமக்கு பிடிச்ச வந்து இந்த பொடி உருண்டை. இல்லாதகள் எப்படி சாப்பிட்டுப்போம்? நீங்கள் என்ன வச்சா சாப்பிடுங்க? ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இல்லை இல்லை. நீங்கள் சின்ன வயசில் என்ன பொருள் சொல்லுங்க. அப்போ என்ன பொருள் கிடச்சிட்டு கிலோ? பொரியல்ல மிச்சரு கடலை மிட்டாய். ஒரு அல்வாவா? அந்த கமர் கட்டுன்னு ஒரு ஐட்டம் இருக்குங்க, அதையெல்லாம் தெரியுமா? அது அல்வா மாதிரி கொஞ்சம் கனமா ரப்பா இருக்குல்ல. பார்த்துங்க, இதோடைய அங்காடியை பார்த்துங்க. இது உங்கள் வீட்டு டீ போட்டுருக்காரு. ஒரு உருண்டையா? இதோடைய அருமை உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி 90s கிட்ஸ் யாராவது இந்த ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை யாராவது கமெண்ட் பண்ணுங்க.